ஹலோ விவார்ஸ், வெல்கம் டு Bsnl லிங்க்ஸ். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் போய் பார்க்குறோன்னா எப்படி பிஎஸ்என்எல் மொபைல், அதாவது பிஎஸ்என்எல் சிம்மில் எப்படி காலர் டியூனை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி காலர் டியூன் ஆட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ண காலர் டியூனை டிலீட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறோம். அதோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம்மில் காலர் டியூன் ஆட் பண்ணுறதுக்கு கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா *121 இந்த மாதிரி ஒரு கோட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கோட்ஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. என்ன அப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா, மை பிஎஸ்என்எல் டியூன் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதை உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே ப்ளே ஸ்டோர் சர்ச் பாக்ஸ் போங்க. ப்ளே ஸ்டோர் சர்ச் பாக்ஸ் போயிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, மை பிஎஸ்என்எல் டியூன்ஸ் ஆப் இந்த மாதிரி மை பிஎஸ்என்எல் டியூன்ஸ் ஆப் இந்த மாதிரி சர்ச் பண்ணால் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆப் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் வந்துருக்கு. இதுதான் மை பிஎஸ்என்எல் டியூன்ஸ். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மை பிஎஸ்என்எல் டியூன்ஸ் ஆப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, அதாவது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதோட ஆப் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் தந்திருக்க அந்த லிங்க் வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண உடனே ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பர்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டும் எல்லாத்துக்கும் அலோ தந்துடுங்க. அலோ கொடுத்த உடனே இந்த மாதிரி லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் மொபைல் நம்பர் தந்துடுறேன். இந்த மாதிரி மொபைல் நம்பர் தந்த உடனே உங்கள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போகும், அதாவது ஓடிபி, ஒன் டைம் பாஸ்வேர்டு. அந்த கோட் போன உடனே அந்த கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோட் என்டர் பண்ண உடனே லாகின் ஆகிடும். லாகின் ஆன உடனே உங்களுக்கு டியூன் லாங்குவேஜ் கேட்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜோட டியூன்ஸ் வேணும்ன்ட்டு. எனக்கு தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி 2 இருந்தால் போதும். ஸோ இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு நான் டன் தந்துடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த டியூன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டன் தந்துடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ஸ்டோர், அதுக்கப்புறமா ஹோம், ஆக்டிவிட்டி, ப்ரொஃபைல் இந்த மாதிரி 3 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா உங்களோட ஆக்டிவ் பிளான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் காட்டும். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி கொடுத்த உடனே நீங்கள் எந்த டியூன் வந்துட்டு வச்சுருக்கீங்க, எந்த டியூன் இப்போது ப்ளே ஆகிட்டுருக்கு, கரண்ட்டில் எந்த டியூன் வச்சுருக்கீங்க அது காமிக்கும். ஸ்டோர் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டியூன்ஸ் என்னென்ன டியூன்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இதில் இங்கே காமிக்கும். இப்போ எப்படி நம்ம பிஎஸ்என்எலுக்கு டியூன்ஸ் வைக்கலான்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டியூனை வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அனிருத்தோட இது அனிருத் பட்டாசோட டியூன் பார்த்திங்கன்னா இது. அதில் நான் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் செட் இந்த மாதிரி 2 இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா செட் கொடுத்த உடனே இந்த மாதிரி கேட்கும். திரும்பவும் கீழே பார்த்திங்கன்னா செட் கொடுங்க. லோடிங்னு வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இட் மை டேக் சம்டைம்ஸ் டு செட் த டியூன் இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டியூன் பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டிக்கு போங்க. ஆக்டிவிட்டி போன உடனே இங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பார்த்தீங்களா பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த டியூன் வந்துட்டு உங்கள் பிஎஸ்என்எல் மொபைலில், அதாவது பிஎஸ்என்எல் சிம்மில் ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை யூஸ் பண்ணிங்கன்னா டியூன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வச்சிருக்கிற டியூன் எப்படி டிலீட் பண்ணுறதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரல, ஏன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண உடனே இருங்க, நான் இது காமிக்கிறேன். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண உடனே டெலீட், அதுக்கப்புறமா ஷேர் இருக்குது பார்த்தீங்களா. டெலீட் கொடுத்த உடனே டெலீட் ஆகிடும். நீங்கள் ஷேர் கொடுத்தா ஷேர் ஆகும், அவ்வளோதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு டியூன் ஏதாவது வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டியூன் இருக்குது. நீங்கள் இதில் எந்த டியூன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு டியூன் வேணும்னா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்குது. அந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு உங்களுக்கு எந்த டியூன் வேணுமோ அந்த டியூனை சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பர்டிகுலராக உங்களுக்கு பிடிச்ச டியூனை வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறமா வச்சுருக்க டியூனு, அதுக்கப்புறம் எந்த டியூன் வச்சுருக்கீங்க, லாஸ்ட்டாக எந்த டியூன் வச்சுருக்கீங்கோ அதெல்லாம் இங்கே காமிக்கும், இந்த ஆக்டிவிட்டியில் காமிக்கும். நீங்கள் வேணும்னா டிலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மெத்தடில் வாங்க, ஈஸியாக நீங்கள் உங்கள் பிஎஸ்என்எல் சிம்முக்கு டியூன்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். வைக்கிறது, டிலீட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிய போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.